அதெல்லாம் நஷ்டம் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவு இருக்குல்ல, அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த அறிவில் பழைய காரியங்களை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால இதெல்லாம் எனக்கு நஷ்டமாக தோணுது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலைன்னா இன்னமும் நான் என்னுடைய பழைய காரியங்களெல்லாம் தான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால நான் பழைய காரியங்களை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவையெல்லாம் எந்த லாபமும் இல்லை, எல்லாம் நஷ்டம் என்று கூறுகிறார் இந்த பவுல். ஏன்னா பவுல் கிறிஸ்துவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறார். தன்னை மறந்து விட்டார். நான் யாருன்றதை மறந்துட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்து யார் அப்படின்றத அவர் ஃபோக்கஸ் பண்ணி அதையே முழுவதுமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கிறிஸ்து யார், அவர் எதுக்காக வந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், அவரை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப